ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீர்களா? கர்த்தர் கிருபையை நமக்கு ஒரு புதிய நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பத்திலேயே அதை ஆசீர்வதித்து தேவனால் அவற்றை பிரசனம் காணப்பட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நிறைய மதியான வேலை கஸ்தோத்திரம் இந்த குடும்பத்துடைய ஆசீர்வதிப்பீராக பாடப்படுற பாடல், ஆராதனை, ஜபம், செய்தி அத்தனையும் ஆசீர்வதித்திற்கு 30 நிமிடம் அளவற்ற பிரச்சனை காணப்பட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி, இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் எதிலும் கிடைக்காது. ஒரு அருமையான பாடல் ஃபாதர் நேசரே உம் பாதம் அமது. அருமையான ஒரு பாடல், கைகளை தட்டி பாடு தேவன் வைக்கிறது. நேசரே உம் பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அதிசயமே
ஆராதனை செய்யும்போது எல்லாரும் வளர்ந்து இன்னைக்கு ஜூலை 4ஆம் தேதி 4 நாட்கள் தேவன் நம்மை நடத்தினார், பாதுகாத்தார், சுமந்தார், தப்புவித்தார், தேவைகளை சந்தித்தார், எல்லாத்திற்கும் எனக்கு பாதுகாத்தார், சத்துருஷத்தினோடு போடாமல் இருந்தார், சத்துரு ஜெயங்களோடு தடுத்து நிறுத்தினார். இந்த கொரோனா வைரஸ் கற்பனாவில் ஆண்டவர் வேறு அடித்து பாதுகாத்தார். எல்லா நன்மைகளுக்காக வாயத்தின் எல்லாரும் ஆண்டவரை சொல்லுவோம். துதி உமக்கேன்னு சொல்லுங்க, துதி உமக்கே. எல்லாரும் சொல்ல வாயத்தின் துதி உமக்கே, உண்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, எண்ணற்ற நன்மை செய்தே துதி உமக்கு, உண்மையே புகழுகிற சுவாமி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே, துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. இரக்கம் காக்கும் கிருபைகளாலே என்னையே துதித்திடுவேன், இரக்கம் காக்கும் கிருபைகளாலே என்னையே துதித்திடுவேன். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே, துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. காரணத்தாலெல்லாம் வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே, வழுவாமல் எம்மை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவனின் வாக்குகளாலே என்னையே துதித்திடுவேன், வல்ல தேவனின் வாக்குகளாலே என்னையே துதித்திடுவேன். துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே, துதி உமக்கே இயேசுநாதா வாழ்த்திடுவோம் உம்மையே. வாழ்க்கையிலே கணக்கில்லா நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. சிலர் ஞாபகம் இருக்கும், சிலர் மறந்து போயிருக்கும். 6 மாதங்கள் தேவன் நம்மை நடத்தினார். விசேஷமா ஜூன் மாதம் தேவன் நம்மை நடத்தினார், தேவைகளை சந்தித்தார், எத்தனையோ அற்புதங்களை செய்தார். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பேன் ஆண்டவர், கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் வாயின்றது உங்க கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். சொல்லுங்க, உங்க கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கணக்கில்லா நன்மை எனக்கு செய்ததே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கோடி ஸ்தோத்திரம் தேவனுக்கு, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடி வாய்ப்பு சொல்லுங்க, கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. கணக்கில்லா நன்மை, நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவேன். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவேன். பாடி நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரன் வந்திடும் நான், தூயமுகம் கண்டு கெம்பீரிப்போம், தூயமுகம் கண்டு எல்லாரும் கோடி இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நான் ஒரு பாடல் பாட போறோம், நானும் மகனும். இது ஜெப பாட்டு. எல்லாரும் கண்ணூடி. இன்னைக்கு பௌர்ணமி. பிசாசு நிலாவை படைத்தவர் கர்த்தர். ஆனா பிசாசு அதை பயன்படுத்தி கிரியைகளே அது ஜனங்களை தொந்தரவுப்படுத்தி வீட்டில் தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள், பிசாசு கிரியைகள் வந்துடும். சூழ்நிலை செய்ய வேண்டிய கஷ்டம். பக்தன் பாடுறாரு, என் கஷ்டங்களில் துணை நீரே, எனக்காய் மரித்த இயேசு, எனக்காய் கதறும் இயேசு. டாக்டர் கில்ஃபர்ட் குமார் அங்கிள் அவங்க எழுதிய பாட்டு, அருமையான பாட்டு.
அதுல பாடலை நீங்க உணர்ந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணி, ஏதோ ஏன்னா பாடாதீங்க, என் மகன் பாடுவாரு. உணர்ந்து என் கஷ்டங்களில் துணை நீரே, கண்ணீரில் காண்பவர் நீரே, எனக்காய் கதறும் இயேசு, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஜெபப்பாட்டு பாடுங்க. நல்லவரே சொல்லுங்க. வைரஸ்ல கஷ்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. என்ன பண்றதே தெரியல, தவிக்குது உலகம். உன் கஷ்டத்துல கண்ணீரை துடைப்பவர் இயேசு. உனக்காய் மரித்த இயேசு நல்லவர். உனக்காய் கதறும் இயேசு நல்லவர். மனம் கலக்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் துணை நின்று உன்னை விடுவிக்க ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உங்களுடைய பிரசன்னம் இந்த 4ஆம் தேதி முழுவதும் ஆட்கொள்ளட்டும். இப்பொழுதே லைவ்ல வாட்ச் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆலயம் உண்டாக நான் ஜெபிக்கிறேன். மந்திரம், தந்திரம், சூனியம், செய்வனை கட்டுகள் தைக்கப்படுவதை இயேசுவின் நாமம் இறையாக அமர்ந்து சாத்தானை அகற்றுகிறேன். ராமா சீகா பௌத்த ராமா, நன்மைகள் வந்து சேரட்டும். எனக்கு நன்மையிலே வருமானமிலே கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நன்மைகள் வருமானம் வந்து சேரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. எதிர்கால கலைஞர் இருக்கிற பிள்ளைகள் அற்புதம் பண்ணி மகிழப்படும். வாட்ச்மேன் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தின் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமசில் உம்முடைய செய்யப்படுவதாக. ஆகத்திருந்தாலும் எங்கள் கடவாளர்கள் பாவத்தை மன்னித்து சுதந்திரத்தை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையை மகிமை உண்டாகிறது. ஆமென். நம் தேசத்தை ஜெபப்படுவோம். எங்களுடைய மனைவி யோஜனை ஐசதார்கள் ஜெபப்படுவார்கள். தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க, இருள் விலக, கொரோனா வைரஸ் அழிக்கப்பட எழுப்பது உண்டாக. சகோதரி ஜெபம் பண்றாங்க. ஜெபம் எல்லாரும் மகளோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். குடும்பமாய் ஆண்டவரே இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவரே எங்களை வாட்ச் பண்ற யூடியூப், ஃபேஸ்புக் பிள்ளைகளோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை ஒரு விசை கூட நினைத்தருள நீராங்க ஆண்டவரே. தேசத்திற்காக பரிதபிக்கிற நீர் ஆண்டவரே ரட்சிப்பீராக, ரட்சிப்பின் கரத்தை நீட்டுவீராக. உண்மை தவிர ஆண்டவரே ஒருவரும் ரட்சிக்க யாரும் இல்லப்பா. நீர்
ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற பிள்ளைகளை ரட்சிப்பீராக. பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை ரட்சிப்பீராக. விபச்சார வேசனத்துக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்க தேசத்தில் மனதிரும்புவீராக ராஜா. உங்க கரத்தை நீட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருள் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இச்சையின் ஆவிகள் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தை தூண்டுகிற ஆவிகள் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா ஆண்டவர் விபச்சாரம் பண்ணுகிற வேசனை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தை இங்க எல்லையை விட்டு எங்க இந்திய தேசத்தில் வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாலியல் இச்சைகள் பலாத்காரங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்க தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. வறுமையெல்லாம் நீக்குங்க. பஞ்சயத்தெல்லாம் நீக்க முடியாது ஜெபிக்கிறோம். கொள்ளை நோயை அகற்றி போட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் கர்த்தாவே எங்க தேசம் சிறந்து விளங்க செழிப்பா இருக்க முன்னேற்றம் அடைய வளர்ச்சி அடைய தேவனை கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெருக்கள் ஓரத்தில் கடற்கரை ஓரத்திலும் கர்த்தாவே வசிக்கிற பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவீராக. அரசாங்கம் நல்ல சலுகை திட்டங்களை கொடுக்க தேவன் கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்காக ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்க்காக சிஎம்காக பிஎம்காக ஜெபிக்கிறோம் ராஜா. காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஞானமாய் ஆட்சி செய்ய, உண்மையாய் ஆட்சி செய்ய, நேர்மையாய் ஆட்சி செய்ய தேவனை கிருபையை ஞானத்தை கட்டளை முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தற்போது ஆண்டவரே பெரிய சிக்கல்கள் தள்ளி இருக்கிற கொரோனா காலம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால சீக்கிரமாக கண்டுபிடித்து ஜனங்களை எல்லாம் காப்பாற்றி வியாதியோடு இருக்கிற குணமாக்க முடியாத ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மரண எண்ணிக்கை அதிகரிக்கப்படக்கூடாதபடி நீ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஜெபிக்கிறோம். அது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவீராக. வாதை நிறுத்தப்பட முடியாத ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள் ஊற்றப்பட்ட எழுப்புதல் ஒவ்வொரு திருச்சபை மறுநாட்கள் ஊற்றப்பட முடியாத ஜெபிக்கிறேன். கூட்டமா ரட்சிக்கப்படுவார்களாக. ஊழியர்களை ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறேன். அவர் தேவைகளா சந்திக்க முடியாத ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீ எங்க ஜெபங்களை கேட்டு அப்படியா செய்கிறப்படி நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு தேசத்து ஒரு பெரிய எழுப்புதல் மறுவழ்ச்சிக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த கொரோனா வைரஸ் சீக்கிரம் அழியப்படுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலையில் கூட எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. கொரோனா வைரஸ் தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 15 இந்தியன் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. செப்டம்பர் ஸ்கூல்ல தந்துருவாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாங்க. நம்பக்கூடிய ஒரு செய்தி. சும்மா ஏதோ சாதாரண செய்தி கிடையாது. பிபிசி நியூஸ் ஒருத்தருக்கு மயம் உண்டாவதாக நேற்று டிவி டைரக்டா பார்த்தேன். கோவைனேக்ஸ் அப்படின்னு சொல்லி வைரஸ் அடிக்கிற தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா 50வது இண்டிபெண்டன்ஸ் டே ஆகும். அதனால அன்னைக்கு ரிலீஸ் 55வது இண்டிபெண்டன்ஸ் டே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி டிவியில் நேற்று நியூஸ் சொன்னாங்க. அதுக்குள்ள ஐசிஎம்ஆர் எல்லா ஹாஸ்பிட்டல் அட்ராக்ஸ் காணலாம் அப்படின்னு நேற்று டிவியில் நியூஸ் பார்த்தேன். நம்ம அந்த தடுப்பூசிக்கு நம்பிக்கை இல்லை. தேவன் அப்படி ஜபத்தை கேட்டு இந்த வைரஸ்க்கு மருந்து மணி தந்த சீக்கிரமா அது வெளிவர போக முடியாது. அந்த கிருமி அழிக்கப்படும் தேச இயற்கை செப்டம்பர் அக்டோபர் இயற்கை வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இந்த ஆண்டு தேவன் எல்லாரும் வாக்கு நிறைவேற எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் விசுவாச ஸ்தோத்திரம் 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 எல்லாரும் கண்டிப்பா நன்மை சொல்லி கொடுத்தார். மேன்மைப்படுத்துவது சொல்லியிருக்காரு. நன்மை உண்டாகணும்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் இந்த வாக்குத்தெல்லாம் கடைசி 3 மாசம் நிறைவேறி புதிய ஆண்டு தேவன் ஆயிரத்தி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். வைரஸ்ல பாதிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் குணமடைந்து வீட்டுக்கு வர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மரண எண்ணி குறைக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசத்துல எழுப்புது வர ஸ்தோத்திரம். எழுப்புது பின்மாறி மழை ஊற்றப்பட கத்திர எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்த வேகத்தில் வந்ததோ அதே வேகத்தில் இயேசுவின் நாமத்தில் வைரஸ் பறக்கப்படுதா. நன்றி. I say get right to the name of Jesus. I rebuke that virus right to the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. பதினொன்றாம் விஷயத்தில் கர்த்தர் சீரியவராக வருகிறார். நாங்கள் சேனல் புதில் மொழிபெயர்ப்பார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. சந்தோஷமா இருக்கிறீர்களா? Are you happy? டெய்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். I am praying for you daily. நானும் என் சகோதரனும் இணைந்து யூடியூப்ல வாட்ச் பண்றவங்க, ஃபேஸ்புக் வாட்ச் பண்றவங்க ஆசீர்வதிக்க பிரார்த்தனை பண்ணுகிறோம். Me and my brother together we are praying for the people who are watching in YouTube and in Facebook online. தேவ சமூகத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது When I was praying in the presence of the Lord, தேவ சமூகத்தில் வேத தியானத்திலே in my Bible meditation, ஒரு வசனத்தை கர்த்தர் குறிப்பாய் காண்பித்தார். God spoke with me a verse. உன்னத பாட்டின் புத்தகம் Book of Song of Solomon, 3ஆம் அதிகாரம் chapter 3, முதல் வசனம். verse 1. ராக்காலங்களில்
என் படுக்கையில் என் ஆத்தும நேசரை தேடினேன். ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. போதும், தேடியும் நான் அவரை காணவில்லை. On my bed at night, I sought the one I loved. I sought him, but did not find him. நேசர் என்று சொன்னால் இயேசு என்று பொருள் கொள்ளும். My beloved means Jesus. இயேசுவை தேடினாராம், அவரை காணவில்லை, தேடியும் காணவில்லை. He sought for the Jesus, but after seeking him, he did not find. ராஜாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. On my bed at night. நைட்ல படுக்கையில நான் நேசரை தேடினேன், காணவில்லை என்று In எழுதப்பட்டிருக்கிறது. the night on my bed, I sought for Jesus, but I did not find him. இயேசுவின் மேல் அன்பு இருந்தால்தான் இந்த காரியம் செய்ய If முடியும். we have love on Jesus, then only we can do this. இயேசுவின் மேல் பாசம் இருந்தால்தான் இந்த காரியம் செய்ய We முடியும். can do this only when we have love on இந்த வசனத்தை Jesus. படிக்கும்போது ஒரு பாட்டு உள்ள வருது. And while I'm reading this verse and getting a பாருங்க, song, பெட்மாஸ் பாடுறாரு. the song was written by படுக்கையிலும் Bedmas. உம்மை நினைக்கிறேன் ராஜா. ஒரு அருமையான ஒரு 2 லைன் என் கூட சேர்ந்து பாடுவோம். படுக்கையிலும் நினைக்கிறேன் ராஜாவுக்கு தியானிக்கிறேன். பாருங்க, படுக்கையிலும் படுக்கையிலும் பாருங்க, எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நினைக்கிறேன் ராஜாவத்தை ராஜாவுக்கு தியானிக்கிறேன். தியானிக்கிறேன். தேவனே, தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். தேவா, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அந்த நேசரை தேடுகிற அனுபவம் இருக்க வேண்டும். Every children of God should have the habit of seeking the Lord. அந்த நேசரை தேடுகிற அனுபவம் இருந்தால் கர்த்தர் உங்களை We ஆசீர்வதிப்பார். should have the habit of searching God. ஆண்டவரை தேட வேண்டும், We should seek the Lord. கர்த்தரை தேட We வேண்டும், should sought the Lord. ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். We should look up the Lord. அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை Then ஆசீர்வதிப்பார். only God will bless இன்னைக்கு us. செய்தியின் தலைப்பு, Today my sermon's ஒரு topic: தேவ பிள்ளை எப்படி கர்த்தரை தேட வேண்டும். how should the children of God seek எப்படியும் Him? தேடலாம் என்ற அர்த்தம் கிடையாது. It is not like that. However we want, we can எப்படி seek தேட Him. வேண்டும். How should the children of ஒரு God seek 3 Him? காரியத்தை சுருக்கமா சொல்ல I போகிறேன். want to tell 3 things very shortly. கவனிங்க, இதெல்லாம் பரிசுத்தான ஒத்தாசோடு நான் கொடுக்கிற விளக்கம். I'm giving the explanation with the help of the Holy Spirit. இது சொல்றது சரி கிடையாது, You should not tell He's not telling correct. இந்த விளக்கம் சரி கிடையாது The explanation is not right. அப்படின்னா என்னோட டெலிபோன் நம்பர் நேரடியாக வாங்க, நான் ஒரு விளக்கம் கொடுக்கிறேன். If means you can call me directly personally in my phone, I'll just give you எனக்கு explanation. ஆண்டவர் என்ன சொல்றாரோ திட்டமாய் தீர்க்கமாய் சொல்லுகிறேன். I'm talking to you very confidently what God taught me. இன்னைக்கு செய்தி தலைப்பு, ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை எப்படி தேட வேண்டும். Today my sermon's topic: how should the children of God நீங்க seek Him? வேதத்தை திறந்து நீங்களும் படியுங்கள். You should open the Bible and you should also read 3ஆம் அதிகாரம் 3rd chapter, 2ஆம் வசனம், verses 2, 3ஆம் வசனம், verses 3, 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி. verses 4, the first part. மறுபடியும் சொல்லுகிறேன், 3ஆம் I'm அதிகாரம் repeating again 3rd 2ஆம் chapter, வசனம், 2nd verse, 3ஆம் வசனம், verses 3, 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி. verses 4, the first line. நான் எழுந்து நான் எழுந்து, நகரத்தின் வீதிகளிலும் கவனிங்க, படுக்கையில பார்த்த காணோம், ரோட்டுக்கு வந்து தரான். நகரத்தின் வீதியிலும் தெருக்களிலும் திரிந்து தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமா நேசரை தேடுவேன் என்று ஐயோ ஆத்துமநேசர் காணமே காணமே என்று தேடுவேன். நகரத்திலே திரிகிற காவலாளர் இவரு அப்படி திரியும் போது நகரத்திலே இருக்கிற அந்த செக்யூரிட்டிஸ் வராங்கல்ல, அந்த சுத்தி வர வாட்ச்மேன், அவர்கள் எல்லாரும் என்னை கண்டார்கள். எல்லாரும் என்ன பார்த்தாங்க. என் ஆத்துமா நேசரை கண்டீர்களா என்று நான் அவளை பார்த்து ஆத்துமநேசர் பாத்தீங்களா தெரியலையே காணமே சொன்னேன். நான் அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போன அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு என் ஆத்துமா நேசரை கண்டேன். போதும், என் ஆத்துமநேசரை கண்டேன். So I said to myself, I will get up and roam the city, searching in all its streets and squares. I will search for the one I love. So I searched everywhere, but did not find him. The watchmen stopped me as they made their rounds, and I asked, have you seen the one I love? I had just passed them when I found the one I love. என்ன சொல்றேன்னா, What is telling here? நேசரை தேடினேன், I searched for my Jesus. படுக்கையில காணோம். I didn't see, he never came to my room. அப்புறம் நான் ரோட்ல போனேன், Then I went to the street. தெரு ஃபுல்லா தேடினேன், I searched over the square. தெருவுலயும் காணோம். I didn't see him there. அந்த வழியில அந்த காவலாளரை பார்த்தேன். I saw the watchman in the street. அவரை பார்த்து கேட்டேன், நேசரை பாத்தீங்களான்னு கேட்டேன். I inquired them, whether did you see
my beloved one? அங்கே எனக்கு பதில் கிடைக்கவில்லை. I didn't get answer from them. கொஞ்ச தூரம் விட்டு போன பிறகு When I passed them, என் நேசரை I கண்டுபிடிச்சிட்டேன். saw my beloved. எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை, The word which touched me, என் ஆத்தும நேசரை கண்டேன். I saw the one I loved. அது அர்த்தம் என்னன்னா, What is the meaning? நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது When you search for God, இயேசுவை பார்க்கிறவருக்கு அவருடைய பிரசன்னத்தை உணர்றவருக்கு ஜெபத்தை முடிக்க கூடாது. you should search Him, you should seek Him till you see the presence of Lord or till you see the Jesus. ஏதோ ஜெபம் பண்ண, ஏதோ போன, ரெண்டு பாட்டு பாடின, கொஞ்ச நேரம் தோத்திர வழி படிச்சேன். இப்ப தோத்திர வழி புக் வந்துச்சு. தோத்திர வழி படிச்சேன், ஏதோ ரெண்டு வசனம் சொன்னேன், டைம் ஆச்சு, முடிச்சு வந்து அப்படி கிடையாது. You should not pray forcefully, reading the praise and worship book, you singing 2 songs and praying simply. You should pray till you get an answer. நேசரை பார்க்கிற வரைக்கும் நீ தேட வேண்டும். You should seek Him till you find your loved அப்படினா one. அவருடைய பிரசன்னத்தை உணர்ற வரைக்கும் தேட வேண்டும். Which means till you feel the presence of God, you should pray. ஜெபநாதத்தில் இயேசுவை பார்த்தது உண்டா? You have experience of seeing Jesus in your prayer time? இயேசு நான் பார்த்து ஜெபம் பண்ண போறேன், இயேசுப்ப நான் பார்த்தேன்னு உங்களால சொல்ல முடியுமா? Can you tell that I saw Jesus when I அதுதான் இந்த prayed? வசனத்தின் அர்த்தம். This is the meaning of the word. நேசரை கண்டுபிடித்தேன். I found my loved one. நேசரை கண்டுபிடித்தேன். I found my beloved one. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவனை தேட வேண்டும். We should feel the presence and we should seek the Lord. இன்னும் தெளிவா சொல்கிறேன், I want to tell clearly, ஏக்கத்தோடு தேட we வேண்டும். should seek the Lord with a yearn. ஆசையோடு தேட We வேண்டும். should seek the Lord with a desire. அதுதான் தேடுகிற அனுபவம். That is the habit of நீங்க முட்டி seeking. போட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்நிய பாஷை பேசி ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு அவரை தேட வேண்டும். We should seek the Lord with yearn. இவர் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடினாராம். He searched for Jesus till he find him. ஆகவே இப்படி நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். I'm telling like this. முதலாவது எப்படி தேட வேண்டுமா? Firstly, how you should seek. இயேசுவை ஏக்கத்தோடு தாகத்தோடு ஆசையோடு தேட You வேண்டும். seek the Lord with a yearn, with a desire. அப்பொழுதுதான் உங்களுக்கு தென்படுவார். Then only you can see him. அப்பதான் நீங்க அவரை பார்க்க Then முடியும். only you can reveal him. அப்பதான் அந்த தேடுதலின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள Then முடியும். only you can see the blessing of seeking God. கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. அல்லேலூயா. என் ஏக்கம் எல்லாம் தவிப்பெல்லாம் தட்டி ஒரு அடி பாடுங்க. சரி பாடுங்க. ஏக்கத்தோடு தாகத்தோடு ஆசையோடு ஏக்கத்தோடு தாகத்தோடு ஆசையோடு கர்த்தரை தேட வேண்டும். So firstly, how should the children of God seek Him? With a desire, with a yearn, we should seek the Lord. இரண்டாவதாக Secondly, 4ஆம் வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். verses 4, the back portion. அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றிக் கொண்டேன். விடாமல் பற்றிக் கொண்டேன். I caught and held him tightly. Then I brought him to my mother's house. கண்டுபிடிச்சிட்டேன். I found him. ஆனா நான் வீட்டுக்கு வர வரைக்கும் அவரை பற்றிக் கொண்டேன். I held him tightly till I came to my house. இது இந்த பற்றிக் கொண்டேன் வார்த்தை எனக்கு In பிடித்தது. this, I want to take the word. I held him tightly. இந்த பற்றிக் கொண்டேன் என்பது உறுதியாய் ஆண்டவரை தேட வேண்டும் என்று பொருள்படும். Holding him tightly means we should seek the Lord constantly. நீங்க ரோமர் 12:12 வாசிப்பாங்க. If you read Romans 12:12, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. be happy in your faith. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. Be happy in your distress. ஜெபத்திலே உறுதியாய் Be இருங்க. constant in your prayers. அப்ப ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். So Apostle Paul says that be constant in your prayer. அப்ப இந்த உறுதியா என்பது இரண்டாவது உறுதியாய் கர்த்தரை தேட வேண்டும். So holding him tightly means we should seek the Lord strongly, constantly. வீட்டுக்கு வர வரைக்கும் அவரை பற்றிக் கொண்டேன். He held him tightly till he came to the house. முதலாவது ஏக்கத்தோடு தேடணும். Firstly, we should seek the Lord with a yearn. அதாவது உறுதியாய் தேடணும். Secondly, we should seek the Lord சில பேர் ஆண்டவரை constantly. தேடுவார்கள். Some people seek the Lord. பிரச்சனை வரும்போது தேடுதலை நிறுத்தி விடுவார்கள். When they get troubles, they stop seeking Him. உபத்திரம் வரும்போது ஜெபத்தை நிறுத்தி When விடுவார்கள். they get troubles, they stop seeking Him. நெருக்கங்கள் வரும்போது தேடுதலை நிறுத்தி When they விடுவார்கள். are in distress, they stop seeking the Lord. சோர்வு வந்து தேடுதலை நிறுத்தி விடுவார்கள். When they are not able to seek the Lord, ஆனா உறுதியாய் தேட வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். but Lord teaches us to seek Him constantly. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, Whatever may be the எவ்வளவு problem, போராட்டம் வந்தாலும் சரி, whatever may be you எவ்வளவு get, நெருக்கம் வந்தாலும் சரி, whatever may be the distress, அவரை உறுதியாய் but you தேட should be constant. So number 1 ஏக்கத்தோடு தேட So வேண்டும். firstly, we should seek the Lord with Number 2 desire. உறுதியாய் தேட வேண்டும். Secondly, we should seek the Lord constantly. கடைசியாக Finally, நீங்க 6ஆம் வசனம் படிச்சு 6 வேர்ட்ஸ் படிங்க. when you read the verse 6,
வெள்ளை போலத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்த பொடியினாலும் உண்டாக்கிய வாசனையை வீசி தூப ஸ்தம்பங்களை போல் வனாந்திரத்திலிருந்து வருகிற இவர் யார்? Who is this coming up from the wilderness like a column of smoke, perfumed with myrrh, and incense made from all the species of merchant? What is telling here? If you read with the help of Holy Spirit only, you can understand. You know what God taught me in this verse? அந்த மகள் வந்து வாசன பொருட்களை வீசி தூப சம்பத்து வனாந்திர நேசர் கண்டுபிடிச்சா. She gave the fragrance of perfumes and found him in the wilderness. வெள்ளை போலத்தினாலும், listen to me, column of smoke, சாம்பிராணியினாலும், perfumed with myrrh, வர்க்கத்துடைய சகல கந்தக பொடியினாலும், the spices of all the mentioned, உண்டாக்கின வாசனையை வீசி, made up of the merchant of spices. அந்த வாசனையை வீசின பிறகு நேசர் வந்துட்டாராம். After spreading the fragrance, he found the loved one. வாசனை என்பது துதி பலிகளை குறிக்கிறது. Fragrance means it means praise and worship. மூன்றாவதாக, finally, துதி பலிகளை செலுத்தி கர்த்தரை தேட we should வேண்டும். seek the Lord with praise and worship. முதலாவது ஏக்கத்தோடு தேட வேண்டும். Firstly, we should seek the Lord with the heart. உறுதியாக தேட வேண்டும். We should seek the Lord constantly. வாசனை வீசினா துதி பலிகள் தான் வாசனை. Thirdly, we should seek the Lord with praise and worship. துதி பலிகள் செலுத்த ஆரம்பிக்குது வாசனை வந்து உடனே கர்த்தர் இறங்கி வருது. When you praise and worship the Lord, He'll come down உங்க ஜெப immediately. நேரத்தில் துதி பலிகள் இல்லாமல் ஜெபிக்க கூடாது. In your prayer time, there should be a worship time. நல்லா உணர்ந்து ஆவியில நிரம்பி பாடல்களை பாடி நல்ல ஆண்டவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் இறங்கி வருது. We should feel the presence. We should sing songs and we should worship the Lord. Then the Lord will be down. ஆராதனை ரொம்ப முக்கியம். Worship is very important. தனிப்பட்ட ஆராதனைக்கு பழகிக் In கொள்ளுங்க. personal way, we should worship the சில Lord. பேர் யாராவது லீட் பண்ணாதான் வர்ஷிப் பண்ணுவாங்க. Some people worship only when someone leads யாராவது them. சொன்னாதான் தோத்திரம் சொல்லுவாங்க. Some people should be insisted by someone telling praise the Lord, praise the Lord. தனிப்பட்டவர்களே ஆண்டவரை ஆராதிக்கிற பழக்கம் But இருக்கு. how herself should worship the Lord. இந்த ஆராதனை துதி பலிகள் என்பது வாசனையை குறிக்கிறது. Praise and worship means fragrance. நீங்க வாசனையை வெளிப்படுத்தும் பொழுது நேசர் கூட வந்து விடுவார். When you reveal the fragrance, your beloved one will be with you. மூன்றாவதாக, So thirdly, துதி பலிகளை செலுத்தி கர்த்தரை தேட we வேண்டும். should seek the Lord with praise and worship. நம்பர் 1 ஏக்கத்தோடு தேடணும். Firstly, we should seek the Lord with a desire. நம்பர் 2 உறுதியாய் தேட வேண்டும். Number 2, we should seek the Lord with நம்பர் constantly. 3 துதி பலிகளை செலுத்தி தேட வேண்டும். Number 3, we should seek the Lord with praise and நீங்க worship. நேசரை தேடினால் All these ways, if you seek the Lord, அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். He will reveal Himself. உங்களை He'll ஆசீர்வதிப்பார். bless you. எப்படி தேடுகிறீங்கன்னு உங்க யோசித்து பாருங்க. Please think yourself. Please meditate how you are searching the Lord. நிறைய பிள்ளைங்க ஆண்டவரை தேடுவது ஆசீர்வாதத்துல தேடுகிறார்கள். Today, many of them seek the Lord only for the blessing. தேசத்துக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்வாங்க. They are telling they're praying for the nations. கடைசியா உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றாங்க. Finally, they pray for your இவங்க blessing. வந்து தேசத்துக்கான பாரம் அவ்வளவு இருக்காது. So that is not the thing they are praying for the எப்ப nations. நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. So they wait for the final prayer. அது தவறு கிடையாது. That is not wrong. நாங்களும் அப்படி ஜெபிக்கிறோம். Me myself also praying like that. ஆனா அதுக்கு உள்ள உண்மையா பாசத்தோடு ஆண்டவரை தேட வேண்டியது என்னோட சப்ஜெக்ட். But with truth and with love, we should seek the Lord. சோ ஏக்கத்தோடு தேடுங்க. So seek the Lord with a desire. உறுதியாய் தேடுங்க. Seek the Lord constantly. Seek the Lord with praise and worship. நேசருக்கு வெளிப்பட்டு Your beloved one will reveal உங்களை yourself. ஆசீர்வதிப்பார். He'll bless you. ஒரு அடி பாடுவோமா? Can we sing a stanza? நான் பாடி முடித்த பிறகு என் தம்பி ஜெபம் பண்ணுவாரு. After we sing, my brother will pray. இன்னைக்கு ஈவினிங் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. Today evening we have an important என்னுடைய program. பிள்ளைகள் ஜூட் ஜாபஸ் 7 மணிக்கு துதி ஆராதனை நடத்துவார்கள். My sons Jude and Jabez will do worship around 7 o'clock. இருக்கிறார்கள். They have prepared themselves for நாங்கள் that. ஜெபிச்சிருக்கிறோம். We have prayed for 7 them. மணிக்கு நீங்க நித்திரத Facebook வந்து அன்பாய் 7 கேட்கலாம். o'clock, if you log into Nityanaj and Alisira's Facebook, you can see that. ஒரு அடி பாட வரும். Now we are going to sing a அது மாதிரி என் stanza. தம்பி ஜெபம் பண்ணுவாரு. After that, my brother நாளை will காலை pray. ஆராதனை 8 மணிக்கு இருக்கிறது. Tomorrow's morning service around 8 o'clock. யூடியூப்ல Facebookல அன்பாய் Jesus Comforts YouTube and Facebook, you can watch this கர்த்தர் program. ஆசீர்வதிப்பார். God bless ஒரு அடி you. பாடுவோம். நேசரே உத்திரு பாதமமந்தே நிம்மதி நிம்மதியே உலகை பாருங்க அவரை தேடணும். நேசரே உத்திரு பாதமமந்தே நிம்மதி நிம்மதியே ஆலமுடைய
நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என்னுடைய சகோதரர்கள் ஜெபம் பண்ணார்கள், அவரோடு கூட சேர்ந்து ஜெபம் பிரார்த்தனை செய்யும். Let us pray. ஆத்தும நேசரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். We should have the habit of seeking the beloved one. பாசத்தோடு அன்போடு தேடுகிற ஒரு இறுதி நமக்கு வேணும். We should seek my beloved one with love and desire. அந்த இறுதி நமக்கு வேணும். We should have that heart. மனவாட்டி எப்படி மனவாளை தேடிக் கொண்டிருந்தாலும் Yeah, how the bride was searching for the bridegroom. நாமும் அந்த அனுபவத்தை We should have the same. இன்னைக்கு கேட்ட செய்தி இப்படி As we listen to the sermon, ஏக்கத்தோடு அவரை தேட we should seek him with a yearn. உறுதியாய் பற்றி We கொண்டு should seek him constantly. துதிபலிகளை செலுத்தி We should seek him with praise and அவரை தேட worship. வேண்டும். அவரை தேட வேண்டும். We should seek him. அர்ப்பணித்துக் கொள்வோமா? Let us submit ourselves. தீர்மானம் எடுப்போமா? Let us take a decision. அப்போது நேசர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். Then your beloved one will அன்னை bless பரலோக you. பிதாவே, Our loving heavenly இந்த Father, செய்தியை வாட்ச் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். I'm praying for those who are watching the sermon. அந்த அனுபவத்தை தாரும். Let them have the habit. ஏக்கத்தோடு தேடுகிற அந்த அனுபவத்தை தாரும். Let them have the habit of searching you. உறுதியாய் விடாப்பிரியா தேடுகிற அனுபவத்தை Let தாரும். them have the habit of searching you constantly. துதிபலிகளை செலுத்தி வாசலை அங்கீகரிக்க ஆராதனை செய்து ஆண்டவரே உம்மை தேடுகிற அந்த அனுபவத்தை Let them தாரும். have the habit of seeking you with praise and worship. எங்களால முடியாதுப்பா. We can't do that. நாங்க முயற்சி பண்ணாலும் எங்களால முடியாது. We can try, but we அந்த can't do தீர்மானத்தால that. எங்களால முடியல. We can take decisions, but அது we விழுந்து can't விழுந்து do போயிடுறோம்ப்பா. that. We fall again கொஞ்ச and again. காலத்துல அப்புறம் விட்டுறோம் ஆண்டவரே. Some days, few days we do, but we leave that. உம்மை தேடுகிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும். We should have the heart of seeking you. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless everyone. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி. Bless everyone's வியாதியஸ்தரை family. தொட்டு சுகமாக்கும். Heal the sick. கஷ்டப்படுறவர்களை தொட்டு அற்புதம் செய்யும். Please do a miracle for those who are in troubles. தேவைகளை சந்தியும். Please meet their needs. கட்டப்பட்ட பிள்ளைகளை கட்டில் அவிழ்த்து விடும். Please remove their bondages. இப்பொழுதே Now, ஹாஸ்பிடல் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. bless everyone who is in this program. Let the mercy and grace follow them. இயேசுவின் நாமத்தில் In ஜெபிக்கிறேன். Master's name of Lord and பிதாவாகிய Savior. தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்தமும் அனுக்கிரகமும் ஆசீர்வாதம் வழி நடத்தும். இன்றைய விட்டு சதா காலம் இயேசு வரைக்கும் விசேஷமாக ஏக்கத்தோடு உறுதியாய் பற்றிக் கொண்டு ஆண்டவரை துதிபலியை செலுத்தி ஆராதிக்கிற அனுபவத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்பற்றி உங்களோட மனைவியோட பிறரோட கைது அத்தனை காத்தோடு தங்கி தாவரிப்பதாக யாவரை சேர்ந்து சொல்வோம். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பிரசன்னாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. God bless you.